மலேசியாவின் மார்னிங் வியூ இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுது, இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்து பாருங்கள். வாங்க இந்த நாள் எப்படி கடக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நண்பர்களே, விஷயம் தெரியுமா? என்னோட சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லாருக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இங்கே மலேசியாவில் எனக்கு தெரிஞ்ச என் கூட இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க தமிழர்கள் எங்கள் கடைக்கு சாப்பிட வர்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் என் சேனலை ஷேர் பண்ணேன். ஓகே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இதில் நம்ம சொந்த பந்தத்தில் உள்ளவங்களே யாரோ என்னோடய வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுட்டு 2 நாள் கழித்து திரும்ப அதே வீடியோ டிஸ்லைக் பண்ணிட்டாங்க. அது நடந்து ஒரு 3 நாள் ஆகுது. எனக்கு அதை நான் கவனத்தில் வச்சுக்கக்கூடாது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் தொந்தரவு. இதெல்லாம் மைண்டில் ஏற்றக்கூடாது. நம்ம முன்னேற்ற பாதையில் இருக்கிறோம். நம்மளை இது போல் கீழே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதை டிஸ்லைக் பண்ணது. நம்ம கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் தான். ஓகே, நம்ம சர்க்கிளில் உள்ள ஒரு ஆள் தான். அதை நம்ம மனசில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதி கெட்டு போயிடும். அதனால் நம்ம அதை மைண்டை விட்டு எட்ட எடுத்து போடணும்னு பார்த்தா நேற்று அன்சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அது. அதை தாண்டி 2425 சப்ஸ்கிரைபரில் ஒரு சப்ஸ்கிரைபர் போய் 2424 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் அந்த நெகட்டிவை தான்ப்பா மனசு கான்சென்ட்ரேட் பண்ணுது. பாசிட்டிவில் 2424 பேர் இருக்காங்களே அப்படின்னு தோண மாட்டேது. நம்மளையே அவங்க டிஸ்லைக் பண்ணாங்க. இத்தனை நாள் வெயிட், அதை லைக் பண்ணியிருந்து அதை கொஞ்சம் நாள் கழித்து தான் டிஸ்லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் ரொம்ப நாளாகவே 2425 இருக்குது. ஒரு 5 நாளாகவே அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலை. நம்மளை சுற்றியே நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து தான் வாழ்கிறோம். நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம குடும்பத்துக்கு நம்ம உண்மையாக நல்ல முறையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போயிடணும். நம்மளை எதுக்கிறவங்க, நம்மளை கீழே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை மட்டம் தட்டுறவங்களாம் நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது. செலுத்துனோம்னா நிம்மதி கெட்டு போயிடும். வாங்க இப்போ போய் வேலையை பார்ப்போம். என் மனசுல தேவன வருவாளு, முன்னே தேவதை வந்து போகிற. நண்பர்களே, இன்னைக்கோட நேத்தோட 3 நாள் லீவ் முடிஞ்சிச்சு. நைட் ரொட்டி மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்துடுவான். இந்த கல்லை தீட்ட சொல்லணும். அவனை இன்னைக்கு தீட்ட மாட்டான். வீட்டுக்கு போயிட்டு வரான்ல, அவன் நாளைக்கு தான் திட்டுவான். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் அவர் தீட்டுவார். அந்த டைமுக்கு திட்ட மாட்டார். 2 நாளைக்கு ஒரு டைம் திட்டணும்னா அந்த டைமுக்கு அவன் திட்ட மாட்டான். 3ஆவது நாள் நைட்டு தான் தீட்டுவேன். கொம்பேரி வேலை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, காலை வியாபாரம் முடிச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் உட்காருவேன்ல, அங்கே உட்காந்துருக்குறேன். இப்போ இந்த குப்பை கொட்டுற இடங்க வச்சுருக்குறாங்கல்ல, இதை ஒட்டின மாதிரி இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அது ஓட்டம் இல்லாமல் அது காலி பண்ணிட்டாங்க. அதை காலி பண்ணதுனால அந்த இடத்துல பார்க்கிங் போடுற இடத்துல அந்த இடத்துல குப்பை போடுற மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, உட்காந்துருக்குறேன். காலை வியாபாரம் ஆட்டி நொறுக்கியாச்சு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேண்டாம், நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, நேற்று கூட சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை சாவடி வேலையாக இருந்துச்சு, முடிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஆட்டோ டப்பிங் கொடுத்தா எடுத்த உடனே பெரும்பாலான தமிழ் மக்களுக்கே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே இங்கிலீஷில் தான் ஓடுது. ஆனால் இங்கிலீஷில் ஓடுனா வேர்ல்டு லெவலில் நிறைய பேருக்கு வியூஸ் ஆகும்ல இங்கிலீஷில் ஓடிச்சுன்னா. இப்போ நான் இங்கே மலேசியாவில் இருக்கிறேன். இங்கே உள்ள சீனர்கள், இங்கே உள்ள அரபுக்காரங்க, அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, நிறைய இந்த நீக்ரோக்காரங்க இவங்களாம் இருக்காங்க. அவங்க அந்த கஸ்டமர்ஸ்லாம் சாப்பிட வருவாங்க பசங்க. அவங்கள்ட்டலாம் என் சேனல் கொடுக்க முடியும்ல இங்கிலீஷில் ஓடிச்சுன்னா. அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியும். அதனால் அப்படி ஒரு ஐடியா நேற்று ஒரு அண்ணன்ட்ட, இந்த சிங்கப்பூரில் ஒரு அண்ணன் சொன்னல, அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. நம்ம கண்டென்ட்டு உலகம் முழுக்க செல்லும்.
தமிழ் ஆளுகளுக்கு மட்டும்தான் செல்லணும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நம்மளோட கண்டென்ட் வந்துட்டு ஒரு சிறந்த கண்டென்ட் தான். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை தான் செய்கிறோம், ஒரு முயற்சியை செய்கிறோம். ஓகே, செல்ஃப் கேர்னு சொல்லலாம், அதே நேரம் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன்னு சொல்லலாம், அதே நேரம் வராதவங்களுக்கு ஒரு வார்னிங்னு சொல்லலாம். இந்த பாதைக்கு, குடிபோதை பாதைக்கு வராதவங்கள ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், எச்சரிக்கை பண்ணுற மாதிரி இருக்கும், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், வந்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஓகே, பிக் பாஸ் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க, என்னோடய உண்மையான சம்பவத்தை பார்க்குறதுக்கு என்ன போகிறேன், ஆட்டோ டப்பிங் இன்றைக்கி நைட்டே மாற்றுறேன், இந்த வீடியோவிலேருந்தே மாற்றுறேன். ஓகே ஓகே, போய் வேலை பார்ப்போம். மணி ஒன்றாக போகுது. இன்றைக்கி நாளில் ட்விஸ்ட்டு என்னென்னா, இன்றைக்கும் ரொட்டி மாஸ்டர் லீவு, 4வது நாளா அப்படிங்கிறாங்க. என்னடா இது? மண்டகா, இது யூ அண்டர்ஸ்டாண்ட்? நைட்டு ரொட்டி போடுறவன் இன்றைக்கி 4வது நாள் லீவு, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவு போடுறேன். எல்லாருக்குமே 6 ஷிஃப்ட் தான் லீவு கொடுப்பாங்க, அதிகபட்சம் ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க. இவன் மட்டும் 4வது நாள் இன்றைக்கி லீவு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த கடையை விட்டு வெளியாகிட்டேன்னா அவன் வேலை போயிடும். அவனுக்கு 80 வெள்ளி சம்பளம். 80 வெள்ளிக்கு வேறு யாராவது நல்ல மாஸ்டராக கொண்டு வந்து விட்டு ரொட்டி போட வைப்பாங்க காலையில். இவன் நைட்டு சும்மா அப்படியே ஒரு 50-60 ரொட்டியை போட்டுக்கிட்டு 80 வெள்ளி சம்பளம் வாங்கிக்கிட்டு நோகாமல் இருக்கிறதுக்கு வலிக்குது. அவனை மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது மாதிரியான சான்சஸ்லாம் கிடைக்கிது 80 வெள்ளி சம்பளத்தில். நம்மளை மாதிரி உண்மையாக உழைச்சி ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிறதில்ல. வறுமையில் இருக்கிறப்ப இன்னும் வறுமையிலே இருக்க வேண்டிய சுச்சுவேஷனாகவே இருக்குது. எவ்வளோ திறமை, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருந்தாலும் சுச்சுவேஷன்ஸ் கை கூடுறது இல்லை. கடவுளே நோட் பண்ணுப்பா இதெல்லாம். ரொட்டி ஜனநாயகம் மணி 2ஆக போகுது, இன்னும் அவன் வந்து வரலை. இந்த அக்கா வந்து தூமியா மாஸ்டர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. தூமியா மாஸ்டர் நேற்றோட வேலையை விட்டு போயிட்டாங்க. இவங்க இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ரொட்டி மாஸ்டர் இல்லாதனால இன்றைக்கி 4வது நாள் அவன் இல்லை. இன்றைக்கி நான் தான் ஃபுல்லாக வேலை பார்க்கணும். நண்பர்களே, இப்போ மணி 3:15. எங்கள் கடையில் வேலை செய்கிறாரில்ல ஒரு சமையல் மாஸ்டர், கேரளாவை சேர்ந்தவர், இப்போ ரீசெண்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரில்ல, அவர்கிட்ட ஊரில் அவரோட அக்கௌண்ட்டுக்கு 20,000 ரூபா பணம் அனுப்பிட்டு நான் இங்கே 900 வெள்ளி காசு வாங்கிட்டேன். 900 வெள்ளி காசு வாங்கிட்டேன். ஊருக்கு ஜாமான் ஆகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது? காசு இல்லை. என் காசை போட்டு தான் டிக்கெட்டும் போடணுமா? காசு இல்லையே, என்ன பண்ணுறது? இங்கே வந்து 2 வருஷம் வேலை பார்த்ததில் ஒன்றும் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நான் மாஸ்டராக இருக்கிறேன், வேறு ஒன்றும் நான் பயனடையலை. நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த காசை வச்சு ஜாமான் வாங்கணும். அவருக்கு டெய்லி சம்பளம் போட்டுருவாங்க அந்த சமையல் மாஸ்டருக்கு. அவர் கையில் தான் வச்சுருப்பாப்புல. பொங்கலுக்கு நான் 14ஆம் தேதிக்குள்ளே ஊருக்கு அனுப்பிடுவேன், அதுக்குள்ளே உனக்கு வேணும்னா மாற்றிக்க அப்படி சொல்லி நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. 14ஆம் தேதிக்குள்ளே மாற்றிக்கிறதா மாற்றிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்குள்ளே நான் கொடுத்துட்டு மாற்றிக்கிட்டேன். ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு, போய் வேலை பார்ப்போம். நண்பர்களே, கவனிச்சிங்களா? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வேகமாக போகிறோம்னு சொல்லி போய் ஒரு நாள் அந்த இடத்துல தான் விழுந்துட்டேன். ரொம்ப அவமானம் போச்சு. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் விழுந்துட்டேன். ஸோ சேட். அதனால் இந்த பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அதனால தான் நான் அந்த பக்கமாக போய் அவத்துட்டு விழுந்துட்டேன். சே, அவமானம். ஒரு நிமிஷம் முன்னாடி கடையை விட்டு வெளியாகிட்டேன்னா அதுக்கு போஸ் வந்துட்டு அவ்வளோ பேசுகிறாரு. ஒரு நிமிஷம் ஏடா, ஒரு நிமிஷம் இருக்கப்பறம் அப்படி போகலாம், உன் சௌரியத்துக்கு போறியா? அப்பப்போ உன் சௌரியத்துக்கு தானே போகிறேன், ஒன்றே நான் அப்போ நானும் என் சௌரியத்துக்கு ஒன்று அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு கோவப்பட்டார். ஏன் இப்படி கோவமாக அனுப்புறீங்க? அன்பாக பாசமாக பேசி அனுப்புங்க, அப்போ தான் நைட்டு போய் தூங்க முடியும் அப்படின்னு எங்கள் ஓனர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் போயிட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னேன். நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனால பயப்படுவார், ஏன்னா நான் பெரிய பெரிய மெசேஜாக அனுப்புவேன். சரி, ஓகே, இதான் நைட்டு சாப்பாடு. இதான் நம்ம அன்பு தம்பி, நம்பர் 1 சப்ளையர். இவனுக்கு நான் பட்டம் கொடுத்துருக்கேன், நம்பர் 1 சப்ளையர். பாவம், சின்ன பையன். ஒரு ரொட்டி, ஒரு புரோட்டா, ஒரு முட்டை புரோட்டா அப்படி தான் சாப்பிடுவான். ஆனால் அதி தீவிரமாக வேலை பார்ப்பான் தம்பி. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த அட்மாஸ்பியரில் நம்ம வாழ போகிறோம். நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது. நம்ம எப்பவும் உட்காந்து ஆசுவாசப்படுத்தக்கூடிய சேரில் ஈரமாக இருக்குது மழை பெஞ்சதுனால. ஓகே, வீட்டில் எங்கள் அப்பா தான் சம்பளம் கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சம்பளம் கொடுக்காமல் வச்சுருக்கிறாருன்னா அப்போ வந்துட்டு தண்ணியை போட்டு என்ஜாய் பண்ண போகிறாருன்னு அர்த்தம்.
நான் வேறு ஊருக்கு போகிறேன்ல, நம்ம வந்ததுக்கப்புறம் பையன் வந்ததுக்கப்புறம் நல்ல முறையில் இருப்போம், அது வரைக்கும் பிடிச்சி என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறாரு. என்னென்ன சொல்கிறது நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த குடிபோதை பாதைக்கு வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். உங்கள் பொண்டாட்டி பிள்ளையிலேருந்து எல்லாம் வந்து நரகத்தை அனுபவிப்பாங்க. பார்த்து பத்திரமா இருங்க எல்லோரும். இந்த பாதைக்கு வராதிங்க. நண்பர்களே, நான் டெய்லி இந்த இடத்துலேருந்து சில மாதங்கள் நான் இந்த இடத்துலேருந்து மலேசியாவை வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இன்னும் எத்தனை நாள் காட்டுவேன்னு தெரியாது. இப்போ ஒரு கிளைமேட் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிளைமேட் மாறுபடும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி நண்பர்களே, கிளைமேட் சூப்பராக இருக்கா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கிளைமேட். இப்போ மழை பெஞ்சதுனால இப்படி இருக்குது. இதான் இப்போ லைட்டு அங்கே போட்டது, இப்போ தான் லைட்டு போட்டாங்க. அந்த ரோட்டில் போகிறதுக்கு அந்த பாதைக்கு வந்துட்டு லைட்டு இப்போ தான் போட்டாங்க. அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு நான் போக போகிறேன். எங்கள் அம்மா வேறு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு நான் போக போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இந்த இடத்துக்குலாம் வர முடியாது, இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. அந்த ஜிம்முக்கு ஸ்விம்மிங் பூலுக்குலாம் போயிட்டு வீடியோ எடுக்கணும்னு ஆசை தான். நம்மளுக்கு நேரம் அப்படி இருக்குது, வேலை டயர்டாகவும் இருக்குது, முடிய மாட்டேது நண்பர்களே. சரி, கொஞ்சம் நேரம் பார்த்து ரெஸ்ட் பண்ணுவோமா நண்பர்களே? லைவ் முடிச்சுட்டு டயர்டில் படுத்துருக்குறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் சாப்பிடலை. மணி 9:32. இனிமேல் சாப்பிடணும். வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, எடிட் பண்ணணும். ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக இருக்குது. இன்றைக்கி ரொட்டி மற்றும் கோரிங் 2 வேலை பார்த்தேன். ஓ மை காட், ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு வேலை. இன்னும் சாப்பிட வேண்டிய வேலை இருக்குது, வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. 10 மணிக்கு தூங்கினா தான் 8 மணி நேரம் தூக்கத்தை கணக்கு பண்ண முடியும். அதுக்கும் சான்ஸ் இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். இந்த நாள் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். எடிட் பண்ணிக்கிட்டே தூங்கிடுவேன். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய கண்டென்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. என்னோடய கண்டென்ட் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுது. இந்த கண்டென்ட் உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இந்த கண்டென்ட் உங்களை என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுது. குடிபோதை இல்லாத ஒவ்வொரு நாளையும் நான் பதிவு பண்ணுறேன். ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட சப்போர்ட் தான் என்னை ஒரு நல்ல மனுஷனாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ வைக்குது. மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவனாகவும் ஒரு பொழுதுபோக்காளனாகவும் நான் தெரியப்படுறேன். ஓகே, நீங்கள் என்னை மோட்டிவேஷன் பண்ணும். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணும். அதுதான் என்னை ஊக்கப்படுத்தும். ஊக்கப்படுத்துறதன் விளைவாக நான் தொடர்ந்து செயல்படுவேன். தொடர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையும் வாழ்வேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணுன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். பாய். பார்த்து பத்திரமா இருங்க.